நம்மக்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக நிறைய மசாலா பொடிகள் இருக்குது. உடனடி சாம்பார் பொடி, உடனடி வத்தக்குழம்பு, உடனடி மோர் குழம்பு, உடனடி ரசம். உங்களுக்கு சமையலே தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பொடி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கிட்டு இந்த பொடியை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனடி சாம்பார் ரெடி ஆயிரும். அதே மாதிரி உடனடி வத்தக்குழம்புக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் தக்காளி இருந்தாலே போதும். புளியிலேருந்து காரத்துலேருந்து எல்லாமே இந்த வத்தக்குழம்புல இருக்குது. வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் வந்து தண்ணியை மட்டும் கலந்து நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உடனடி வத்தக்குழம்பும் ரெடி ஆயிரும். உடனடி மோர் குழம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் எல்லாமே தேங்காயிலேருந்து எல்லாமே சேர்த்துருக்கேன். அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாம் என்னென்னலாம் நீங்கள் அரைச்சி போடுவீங்களோ எல்லாமே சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கூட கொடுக்க வேண்டாம். தாளிப்பும் இதில் இருக்குது, காரமும் இருக்குது. அப்படின்றதுனால வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு இந்த பொடியை நல்லா தண்ணியில் போட்டு தண்ணியாக மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்க போகிற நேரத்தில் மோரை ஊற்றுனீங்க அப்படின்னா மோரோ தயிரோ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உடனடி மோர் குழம்பும் ரெடி ஆயிரும். இந்த உடனடி ரசப்பொடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரசத்துக்கு வந்து வெறும் தக்காளியை மட்டும் கரைச்சிங்கன்னா போதும். தண்ணியை ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டிங்கன்னா போதும். இதுலேயே நான் வந்து புளி, உப்பு, காரத்துக்கு வேணுன்றது மிளகு, ஜீரகம் எல்லாமே கலந்துருக்கேன்றதுனால உங்களுக்கு பருப்பு ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் பருப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இல்லை நார்மல் ரசம் அப்படின்னா வெறும் தக்காளியை மட்டும் கரைச்சி விட்டு இந்த பொடியை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலோ கலரிங்கோ எதுவுமே சேர்க்கல. எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் இப்போ ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க.